ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இதயம். நம்ம உயிர் வாழ முக்கியமான உறுப்புகள் வந்து வாழ்வில் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இதயம். இதயம் வந்து வாழ்நாள் முழுவதும் ஓய்வே இல்லாமல் எங்க ஒரு உறுப்பு. அதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம உடம்புல இதயத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மோட்டர் வந்து எப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தண்ணியை கடத்துதோ அதுபோல தான் இதயம் வந்து ரத்தத்தை பிற உறுப்புகளுக்கு வந்து அனுப்புது. அது எப்படி அனுப்புது? ஒரு 4 முக்கிய பகுதிகளாக பிரிச்சு அனுப்புது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று மூச்சுக்குள்ள வழியாக நுரையீரலுக்கு போகுது. அப்போ அந்த நுரையீரலில் வந்து காற்று இருக்கு அப்படின்னா அந்த காற்றுல ஆக்சிஜன் வந்து பிளட் வந்து எடுத்துக்குது. அப்போ அந்த ஆக்சிஜன் கலந்த பிளட் வந்து இதயம் வந்து அப்படியே எடுத்துக்குது. ரெண்டாவது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை இதயம் வந்து உடலில் உள்ள பிற உறுப்புகளுக்கு வந்து அனுப்புது. மூணாவது என்ன, இந்த உடல் உறுப்புகளில் உள்ள செல்கள் எல்லாம் அந்த ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை வந்து எடுத்துக்குது. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த செல்கள் எல்லாமே உறுப்புகளுக்கு உள்ள செல்கள் எல்லாம் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் கலந்த ரத்தம் வந்து தேவையான ஒண்ணு. இது மூணாவது உள்ளது. நாலாவது என்ன, ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து மறுபடியும் இதயத்துக்கு அனுப்பப்படும். இதயம் சேர்ந்த ரத்தத்தை மறுபடியும் நுரையீரலுக்கு அனுப்பப்படும். இதான் அதோட கண்டினியூஸ் பாயிண்ட். தேங்க்யூ.